வணக்கம். சித்தக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. நமக்கு பொதுவாக நம்ம வீட்டு தமிழர்களோட விருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதத்தோட பருப்போட நெய்யோட ஆரம்பிக்கும். இந்த நெய் நம்ம முதல்ல கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். முக்கியமாக மதிய உணவு, ஏன்னா நல்லா பசிச்ச பிறகு சாப்பிட்றது ஆசிட் கரெக்டாக ரெடியாக இருக்கும் டைஜஷனுக்காக. அந்த டைமில் ஆசிட் எதுவும் போடக்கூடாது, பேஸ் போடணும், நெய் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம். இதே சித்தர்கள் நெய் போட்டு சாப்பிட்டா என்ன நல்லதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதீத ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், உடல் நல்ல வனப்பாக இருக்கும், கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி, நல்ல பார்வை தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல மத்தியானம் நெய் போட்டு சாப்பிடும்போது. அடுத்தது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நிறைய புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நெய், ஃபேட் மூணும் கலந்த ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக நமக்கு அமையும். அடுத்தது ஒரு பொரியல் நல்லா வறுத்த பொரியலாக இல்லாமல், ரொம்ப காரத்தன்மையோட உள்ள பொரியலாக இல்லாமல், மிதமான காரத்தோட உள்ள பொரியல், அதுவும் எந்த காய்கறியாக இருந்தாலும் அந்த பொரியல் சாப்பிடணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அது நம்ம திரிதோஷம் எது அதிகமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி நமக்கு அவ்வளோ சத்துக்களை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. பச்சடியும் ஸ்வீட் பச்சடியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் துவர்ப்பு உள்ள பச்சடியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பச்சடியும் வாதத்தை ஆதிக்கம் செய்யும். அதாவது உடம்புல வாதம் அதிகமான அங்கங்கே முட்டு வலிக்கும், தசைகள் பிடிப்பு இருக்கும். இது எல்லாமே தவிர்த்துட்டு நம்ம அந்த வாதத்தையே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவு நம்ம உடலுக்கு பலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொரித்த உணவுகள் நம்ம விருந்தில் சாப்பிடும் போது ரொம்ப பொரித்த உணவுகளும் சரி, பொரிக்காத உணவுகளும் சரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால திரிதோஷங்கள் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. மிதமான பொரித்த உணவு, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் இருக்கிற பொரித்த உணவுகள் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. முழு சத்தும் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு போட்ட ரசம், மிளகு ஜீரகம் போட்ட பூண்டு போட்ட ரசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டதை செரிமான ஆகிறதுக்கு உதவக்கூடியது இந்த ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழம்பு காய்கறி போட்ட குழம்பு அந்த ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிதமான தண்ணியோட அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஃபுல் சத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கடைசியாக சோறு, உப்பு, தயிர், மோர் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோர் குடிக்கிறதுக்கு மட்டுமே உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதத்தோட போடுறது மோர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல கெட்டியான பசுந்தயிர், உப்பு போட்டு லவணம் போட்டு தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு ஒன்றா சொல்லிக்கிட்டே வந்தோம் இல்லையா? பருப்பு, ரசம், குழம்பு, துவையல், பச்சடி எல்லாமே. இதில் ஏதாவது ஒரு திரிதோஷம், அதாவது வாதப்பித்த கபம் ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தாலும் சரி, குறைச்சலாக இருந்தாலும் சரி, நமக்கு நோய் வரும் தெரியும். இந்த சாப்பாட்டில் ஏதாவது ஒன்று அதிகமானாலும் சரி, குறைச்சலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமன் செய்து கொடுக்கக்கூடிய வல்லது, இந்த திரிதோஷத்தை நீக்கக்கூடிய வல்லது இந்த சாதம், உப்பு, தயிர் போட்டு சாப்பிட்றது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடை நல்லா புழுங்க வச்சு, அதாவது நல்ல மசியத்தன்மை வச்சு அதை நல்லா புளிப்புத்தன்மை கொண்டு ஃபெர்மெண்டேஷன் ஆக்கி கொடுத்து ஈஸி டைஜஷனுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் முழுமையான விருந்தாகவும் இருக்க முடியும். ஒரு பேலன்ஸ்டு டயட். இப்படி நெய்யில் ஆரம்பித்து சோறு, உப்பு, தயிரில் முடித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு செரிமான பிரச்சனையே இருக்காது. செரிமான பிரச்சனை இல்லை அப்படின்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை நமக்கு வராதுன்னு தெரியும். நமக்கு உடம்பு சூடாகாது. உடம்பு சூடாகலைன்னா எந்த பிரச்சனையும், அதாவது நோய்கள் ஒன்று ஒன்றா நமக்கு சேராது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த முறைப்படி நம்ம சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு நோயில்லா வாழ்வு நம்ம வாழலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.